ஹாய் சலோ, ஐ லவ் யூ. ஹாய் ஆர்மீஸ், இன்றைக்கி நம்ம டேங் எஃப்எஃப் டிசைர் ஏ டேல் ஆஃப் லவ் அண்ட் பிட்ரேயலோட பார்ட் 9 தானே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன்டா. லாஸ்ட் எபிசோட்ஸ்லலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இது என்ன டைட்டில், இந்த டைட்டிலுக்கு மீனிங் என்ன, அப்புறம் எனக்கு இந்த வந்து டைட்டில் புரியலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அடுத்த நெக்ஸ்ட் எபிசோடில் இந்த டைட்டிலை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக ஒருத்தர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த டைட்டில் வந்து கிங்ஸ் டிசைர் எ டேல் ஆஃப் லவ் அண்ட் பிட்ரேயல். கிங்ஸ் டிசைர் அப்படின்னா, இப்போது அந்த காலத்தில் வாழ்ந்த கிங்ஸுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அவங்களால நார்மல் பீப்புள் மாதிரி இருக்க முடியாது. ஸோ அப்படியே தான் நம்மளோட டேங்கும், அவர் என்ன தான் வைன் அவருக்கு பிடிச்சிருந்தாலும் அவருக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அவர் வந்து ஒரு கிங், அவரால் அவ்வளோ சீக்கிரம் மேடெல்லாம் மேரேஜ் பண்ணிக்க முடியாது. இப்போ மாதிரி இல்லை, நான் எதிர்த்து நிற்பேன், மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு. அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து நீதிக்கும் நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்ட மக்களாக தான் அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கவங்க மாதிரிலாம் இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்க மாட்டாங்க. அவர் வந்து ஒரு நாட்டோட கிங், அவர் வந்து அப்படின்ற இர்ரெஸ்பான்சிபிளாக பண்ண முடியாது அவரால். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஃபஸ்ட் எபிசோட்லேயே சொல்லியிருப்பார், என்னை டச் பண்ணவும் என்னை டிவோர் பண்ணவும் என்னோடய குயினுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குதுன்னு அவர் சொல்லியிருப்பார். அவர் அன்ஃபார்ச்சுனேட்டாக தான் வைனை பிரின்சஸ்னு மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணியிருப்பார். அவர் ஃபாரஸ்ட்குள்ளே வைனை ஒரு நார்மல் கேர்ளாக தான் பார்த்தாரு, நார்மல் கேர்ளாக தான் அவர் கூட இருந்தார். பட் வைன் வந்து எப்போ சோய் டைனசிட்டியோட பிரின்சஸ்னு அவருக்கு தெரிய வந்துச்சோ அப்போ இருந்து வைன் மேலே அவருக்கு அதிகமான லவ் வந்துச்சு. ஏன்னா அவள் வந்து ஒரு பிரின்சஸ் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்னென்னா, அவளுக்கும் மின்யூங்கிக்கும் ஆல்ரெடி என்கேஜ் ஆகிருக்கு. ஸோ மின்யூங்கி வந்து அவர் பழி வாங்கணும். அப்போது வைனை மேரேஜ் பண்ணிட்டா அது வந்து மின்யூங்கிக்கு ஒரு பெரிய அடியாக இருக்கும் அப்படின்னு தான் அவர் நினச்சார். அந்த இதில் தான் அவர் பிளான் பண்ணி ப்ரீ பிளான்டாக தான் வைனை மேரேஜ் பண்ணணும்னு நினச்சார். ஆனால் இந்த இடத்துல அவர் வந்து மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணார். அப்புறம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க, அவங்க தான் தெளிவாக சொல்கிறாங்கல்ல சாரான்னு, ஏன் டேக் தெரியாதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவர் தான் பழி வாங்குகிற கடுப்புலையும் வைன் மேலே இருக்கிற லவ்லையும் இருக்கார். அதனால் அவர் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஃபைனலாக அவருக்கு எல்லாம் தெரிய வந்து அவர் ரெக்ரெட் பண்ணுறாரு, இப்படி வைனை வந்து நம்ப வச்சு ஏமாற்றிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டேல் ஆஃப் லவ் அண்ட் பிட்ரேயல். லவ், டே வந்து வைன் மேலே வச்சுருக்க லவ், வைன் வந்து டே மேலே வச்சுருக்க லவ், அப்புறம் சுகா வந்து சாரா மேலே வச்சுருக்க லவ். இதெல்லாம் தான் இந்த லவ்வை பாயிண்ட் பண்ணுது. பிட்ரேயல், ஃபஸ்ட்டு பிட்ரேயல் சுகாவுக்கு நடந்தது, செகண்ட் பிட்ரேயல் வைனுக்கு நடந்தது, இன்னும் நிறைய பிட்ரேயல்ஸ் வரும். அதுதான் இந்த ஸ்டோரியில் நடக்க போகுது. அதுதான் இந்த ஸ்டோரியோட டைட்டில், எ டேல் ஆஃப் லவ் அண்ட் பிட்ரேயல்னு நான் வச்சேன். இந்த டைட்டிலுக்கு இவ்வளோ கான்ட்ரவர்சி வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் நீங்கள் கேட்டது நிஜமாக ஒரு கிரேட் தான். ஏன்னா நீங்கள் கரெக்டாக தான் கேட்டிருக்கீங்க. நான் வந்து மிஸ்டீரியஸாக டைட்டில் வைக்கிறேன்னு சொல்லிட்டு புரியாமல் உங்களுக்கு அதையவே கண்டினியூ பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ நான் உங்களுக்கு தெளிவாக இந்த டைட்டிலோட விளக்கத்தை கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே எனக்கு கேட்காதீங்க, போகிற போக்கில் ஸ்டோரியை கேட்ச் பண்ணிக்கோங்க. வைன் வந்து குயின் ஆகணும்னு நினைக்கிறீங்க, எப்படி அவள் என்ன இருந்தாலும் அவள் பணிப்பெண் தான். அந்த புறத்தில் பிறந்த ஒரு பொண்ணு தான். அவளால் டைரெக்டால குயின் ஆக முடியாது. பட் அவள் இனிமேல் குயினாக ட்ரை பண்ணுவாள், அது நிறைய நடக்கும். அவள் எண்ட் ஆஃப் த ஸ்டோரி அவள் குயின் ஆகிடுவா. ஏன்னா இது ஒரு எஃப்எஃப் தான், நான் ஒன்றும் ரொம்பலாம் ஃபிலாசபியாக பண்ண மாட்டேன், சரிங்களா? ஸோ ப்ளீஸ் பாருங்கள். அப்படி இல்லையா சொல்லிடுங்க, நம்ம சீக்கிரமாக ஹாப்பி என்டிங் கொடுத்து முடிச்சிடலாம். இதே ப்ராப்ளம் தான் எனக்கு செகண்ட் ஒய்ஃப்லேயும் வந்துச்சு. இங்கே ரொம்ப வாயின அளவுக்குறீங்க, நல்லா இல்லை ஸ்டோரி மாற்றுங்கன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் வந்து எப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகணுன்னு நினைக்கிறீங்க. நோ, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஹாப்பி என்டிங் போட்டு சீக்கிரம் முடிச்சிடலாமா, இல்லை என்னோடய இமேஜினேஷன் படியே நீங்கள் என் பின்னாடி வரீங்களா, அதை மட்டும் சொல்லுங்கள். ஓகேடா, ஓவராக விளக்கம் கொடுத்துட்டேன். ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இப்போ ஓப்பனிங் சீன்லே சோய் டைனசிட்டி தான் காட்டுறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே பரபரப்பாக இருக்காங்க. மேரேஜ் வந்து முடிஞ்சது. ஸோ சாரா வந்து கிம் எம்பையருக்கு போகிறதுக்காக அங்கே இருக்க ஹார்ஸ்காட் புல்லாக்காட்னு சொல்லி எல்லாத்துலேயுமே அவளுக்கு கொடுக்க வேண்டிய சீர்வரிசை தங்கம் வைரம்னு சொல்லி எல்லாத்தையுமே நரைச்சிட்ருக்காங்க. அது ஒரு பக்கம் ரொம்ப க்யூவில் நின்றுட்டுருக்கு.
இந்த பக்கம் அவளுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அவளுக்கு பர்சனலாக ஒரு 4 மெய்ட்ஸையும் கிம் டைனாசிட்டிக்கு அனுப்ப போகிறாங்க. அந்த மெய்ட்ஸுமே ரெடியாக இருக்காங்க. நீங்களும் இங்கே எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்களும் அங்கே நடக்கிற ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஹார்ட் பிரேக்கிங்கோடு தான் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா ஒரு மேரேஜ்னு வரும்போது உங்களுக்கே தெரியும், அங்கே பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நிறைய ரிச்சுவல்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இங்கேயும் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க 2 பேரும் ஹாப்பியாக அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணும்போது உங்களால் அதை பார்க்கவே முடியல. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் அதை கண்டுக்காமல் அங்கே இருக்க வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க. இப்படி தான் அங்கே இருக்க சிச்சுவேஷன் வந்து இப்போ போயிட்டுருக்கு. இப்போ ஃபைனலி எல்லாருமே அந்த அரண்மனையோட அவுட்டர் ஏரியாவில் ஒன்று கூட்டிட்டாங்க. ஒரு பக்கம் கிம் ஃபேமிலி அவங்களும் கிளம்பிட்டாங்க. அவங்களோட ஃபேமிலியோட ராஜமாதா, குயின், ஜங்குக், டேஹாங்னு சொல்லி எல்லாருமே அவங்களோட ஹார்ஸ் காட்டில் ரெடியாக இருக்காங்க கிளம்புறதுக்காக. பிரின்சஸை கூட்டிகிட்டு பிரின்சஸ் வந்து அவளோட அப்பா, அம்மா, ஆரம்பிக்கிட்ட அவளோட அன்னிக்கிட்டெல்லாம் சொல்லிகிட்ருக்கா, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி சிரிச்சுட்டு ஹாப்பியாக சொல்லிகிட்ருக்கா. அப்போது ஃபைனலி உங்ககிட்டேயும் வரா, வயன் நான் போயிட்டு வரேன், இதுக்கு மேலே உனக்கு இந்த அரண்மனையில் வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. நீங்களும் அவளை பார்த்து ஒரு பெயின்ஃபுல் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹெட்டை நோட் பண்ணுறீங்க. அப்போ அவங்க காது கிட்ட வந்து, வயன் நான் போயிட்டு வரேன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் சீக்கில் ஒரு பேட் பண்ணிவிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. போய் டேங் பக்கத்தில் நின்றுட்டு டேங்கே பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கா. டே வந்து ஜோய் எம்பையரோட கிங்குக்கிட்டேயும் ஆரம்பிக்கிட்டேயும் பேசிகிட்ருக்காரு. ஃபைனலி அந்த காலத்தில் ஒரு ரிச்சுவல் இருக்குது. அது என்னென்னா, ஃபைனலாக அவங்க வீட்டு பொண்ணை மேரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாப்பிள்ளை கிட்டே கேட்பாங்க, உங்களுக்கு எங்கள் அரண்மனையிலேருந்து ஏதாவது வேணுமா, உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கா, அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது வந்து உண்மையாகவே இருக்குது ரிச்சுவல் தான், அதனால தான் சொல்கிறேன். ஸோ அது மாதிரி தான் இப்போவும், அதுக்காக தான் டேவும் காத்துட்ருக்காரு அவங்க எப்போ கேட்பாங்கன்னு சொல்லி. இப்போது கிங் வந்து டேவை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. கிங், எங்களோட பிரின்சஸ் உங்கள் நாட்டுக்கு ராணியாக போகிறத நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் உங்களுக்கு எங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவ் பண்ணுறாரு. ஆரமும் டே கிட்ட வந்து, கண்டிப்பாக என்னோடய பிரின்சஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குவா, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. அப்போ டேவும் ஹெட் நோட் பண்ணுறாரு. அவள் எங்கள் பிரின்சஸ், ஆனால் எங்கள் நாட்டுக்கு அவள் தான் குயின், நீங்கள் பயப்படாதீங்க, அவளை ஒரு குயின் மாதிரி நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறாங்க. கிங், ஃபைனலி நம்மளோட வழக்கப்படி உங்கள்கிட்ட கேட்க வேண்டியதை கேட்குறோம். உங்களுக்கு எங்ககிட்ட இருந்து ஏதாவது வேணுமா, உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ டேவும் ஒரு ஸ்மிர்க் பண்ணுறாரு. அப்படின்னு சொல்லி ஹெட் நோட் பண்ணுறாரு. அதை கேட்டோன்னே இவங்களும் ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. கிங், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணும், தங்கம், வெள்ளி, வைரம்னு சொல்லி எது வேணும்னாலும் கேளுங்க, எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம். ஆனால் எனக்கு பொருள் எதுவும் வேணாம், எனக்கு ஒரு ஆள் தான் வேணும். நான் இங்கேருந்து என் கூட ஒரு ஆளை கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க எல்லோரும் கன்ஃபியூஸ்டாக ஒருத்தரோட ஒருத்தர் ஃபேஸை பார்த்துக்குறாங்க. என்னது ஆளா, யாரை உங்கள் கூட கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போட்டே ஸ்ட்ரெயிட்டாக திரும்பி உங்களை தான் பார்க்குறாரு. அவர் பார்த்தோன்னே உங்களுக்கு கை காலில் ஷிவர் ஆகுது. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவோட பின்னாடி போய் ஒளியுறீங்க. அதோ அந்த பனிப்பெண் வயன், அவளை நான் என் கூட கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். என்ன, வயனையா? ஆமாம், அவளை நான் என் கூட கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன், எனக்கு இதுதான் தேவை அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே இருக்க எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. ஆரம்கா அவரோட கண்ணெல்லாம் ரெட் ஆகுது. அவர் ரெட் ஐஸோட டேவை பார்க்குறாரு. கிங், நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, வயனை அனுப்ப முடியாது, வயனை தவிர நீங்கள் வேறு யாரை வேணாலும் கூட்டிகிட்டு போங்க. வழக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன கேட்குறேனோ அதை கொடுக்கறது தான் உங்களோட வேலை. இல்லை, நான் அதுக்காக சொல்லலை, வயனை வந்து அனுப்ப முடியாது,
எதுக்காக உங்களுக்கு எத்தனை பணிப்பெண் வேணும்னு சொல்லுங்கள், அத்தனை பேரை நாங்கள் உங்கள் கூட அனுப்புகிறோம். ஆனால் வயனை மட்டும் கேட்காதீங்க. ஆனால் எனக்கு வயன் தான் வேணும், அவ்வளோதான் என் நாட்டுக்கு பணிப்பெண்ணாக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து ஒரு கம்பீர குரலில் சொல்கிறாரு. அப்போ சாராக்கே ஷாக் ஆகிடுது. அவள் ஷாக்கிங்காக டேவையும் உங்களையும் மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்கா. டேயும் என்ன பண்ணிகிட்ருக்க, இங்கே இத்தனை பேருக்கு நடுவில் தான் கேட்கணுமா? ராஜமாதா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. சரிங்க கிங், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்கிறது தான் எங்களோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு கிங் சொல்கிறாரு. அப்போது ஆரம் வந்து கிங்கை ஷாக்கிங்காக பார்க்குறாரு. அப்பா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பிரின்ஸ் அமைதியாக இருங்க, இது நம்மளோட வழக்கம். மாப்பிள்ளை என்ன கேட்குறாரோ அது கொடுத்து தான் ஆகணும். ஆனால் அதுக்காக வயனையா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் பயந்து ஒழிஞ்சிட்டு உங்கள் அம்மா பின்னாடி நின்றுட்டுருக்கீங்க. ஃபைனலி எல்லோரும் ஒரு முடிவுக்கு வராங்க. வயன் கிங் போம்மா, போய் உன்னோட துணிகள் எல்லாம் எடுத்துக்கோ, நீயும் சாரா கூட பணிப்பெண்ணா போ. சரிங்க கிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பவ் பண்ணுறீங்க. பவ் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து ஓடுறீங்க. உங்கள் அம்மாவும் பின்னாடியே வராங்க. அங்கே ஒரு 2 பணிப்பெண்கள் உங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கீங்க. வயன் அம்மா அம்மா எனக்கு அங்கே போக பிடிக்கல, ஏம்மா எல்லோரும் என்னவே இந்த மாதிரி கஷ்டப்படுத்துகிறாங்க, நான் பேசாமல் இங்கேயே இருந்துடுறேன், ப்ளீஸ்மா நீயாவது சொல்லலாம்ல. வயன் இங்கே பாருடா, நம்மளோட விதிப்படி தான் எல்லாம் நடக்கும். கொஞ்சம் தனியாக வேணா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னம்மா? வயன் இங்கே பாரு, நீ பெட்டர் அவங்க கூட போயிடு. எதுக்காக அழுதுட்ருக்க? உனக்கு நல்ல சான்ஸ் இருக்குது, அங்கேயே போய் நல்லா வாழ்கிற வழியை பாருடி. இங்கே இருந்தினா உன் அம்மாவோட நிலமை தான் உனக்கும் வரும். அம்மா என்ன சொல்கிறீங்க? நான் எங்கே போனாலும் அந்த புறத்து இளவரசியாக வாழ்கிறது தானே என்னோடய தலையெழுத்து. இங்கே பாரு, உனக்கு வந்து உண்மை எதுவும் தெரியாது. கிம் எம்பையரோட ரூல்ஸ் படி அவங்களோட அந்த புறத்து பெண்கள் அரண்மனைவாசிகளுக்கு மட்டும்தான் சேவை பண்ணுவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நீ இங்கே இருக்க பிரின்ஸுக்கும் சேவை பண்ணணும். இங்கே வர எல்லா விருந்தினர்களுக்கும் உன்னை விருந்தாக்கிடுவாங்க. ஏன்னா இவங்க ஒரு சின்ன டைனாஸ்டி. இவங்களால அவங்க கேட்குறத பண்ணி தான் ஆகணும். உங்கள் அம்மாவுக்கும் இதே நிலமை தான் வந்துச்சு. ஆனால் நீ இப்போ போகிற இடம் அப்படி கிடையாது. அவங்க ஒரு பெரிய எம்பையர், அவங்க பெரிய ஆளுங்க. அவங்களோட அரண்மனை வழக்கம், அவங்களோட நாட்டோட ரூல்ஸே வேறு. நீ அங்கே போனேன்னா இங்கே விட அங்கே செழிப்பாக இருக்கலாம். வயன் அப்படின்னு சொல்லி நீங்கள் டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே டான்ஸ் டீச்சர் தான் வந்திருக்காங்க. நீங்கள் அவங்கள பார்த்து ஒரு பவ் பண்ணுறீங்க. அவங்களும் ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் கிட்ட வராங்க. நீங்கள் அவங்கள டியர் ஐஸோடு பார்க்குறீங்க. அவங்க வந்து உங்கள் கிட்ட வந்து உங்களை ஹக் பண்ணி உங்களோட ஹேர்ஸ் எல்லாம் கேர் பண்ணுறாங்க. வயன் இங்கே பாரு அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபேஸை அப் பண்ணி பார்க்குறாங்க. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. வயன் இப்போ எதுக்காக நீ அழுற? இல்லை, என்னை அங்கேயும் கூட்டிகிட்டு போய் அந்த புறத்தில் தானே வைக்க போகிறாங்க. வயன் இங்கே பாரு, நம்மளோட தலையெழுத்தை யாராலையும் மாற்ற முடியாது. அப்புறம் நம்மக்கிட்ட எந்த அதிகாரமும் இல்லை நம்மளோட தலையெழுத்தை மாற்றுறதுக்காக. அப்புறம் நான் இவ்வளோ நாளாக உனக்கு சொல்லி கொடுத்த கிளாஸஸ்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பயன்படுத்தி தான் நீ போகிற இடத்துல புத்திசாலித்தனமாக வாழணும். என்னது? வயன் இங்கே பாரு, நான் உனக்கு சொல்லி கொடுத்த வித்தைகள்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நீ போகிற இடத்துல குயின் மாதிரி வாழணுன்னா அது உன்னோட திறமைகளால் மட்டும்தான் முடியும். இந்த மாதிரி வீக்காக அழுதுட்டு இருந்தனா எதுவுமே உனக்கு சாதகமாக அமையாது. தைரியமாக போராடினா மட்டும்தான் உன்னால் எதையுமே சாதிக்க முடியும். அப்புறம் ஆனால் அது ரொம்ப தப்பு இல்லை. நான் சாராவோட வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி ஆகிடும். அவள் ரொம்ப பாவம்.
அவள் இதுக்காக தான் பயந்துகிட்டே இருப்பா. அவளோட அண்ணனோட வாழ்க்கைக்கே ரொம்ப யோசிப்பா. இன்றைக்கி நான் அவளோட வாழ்க்கையிலே போனால் இது ரொம்ப தப்பு. சாரா ரொம்ப பாவம். வயன், நம்மளோட வாழ்க்கையில் எப்போவுமே நம்ம இன்னொருத்தவங்களுக்காக போராட முடியாது. இன்னொருத்தவங்களோட கஷ்டத்தை நாம் ஏற்றுக்க முடியாது. சாரா வந்து ஒரு குயின். அவளுக்கு எப்போவுமே இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து ஆகும். நீ இப்போ அங்கே கான்கெபனாக போகலன்னா என்ன? ஆல்ரெடி அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. அது அவளுக்கே நல்லா தெரியும். ஒரு குயின் ஆனால் இதெல்லாம் நடக்கும், அதை அவள் ஏற்றுட்டு தான் ஆகணும். அதுக்காக நீ அவளோட வாழ்க்கையை பார்த்துட்டு உன்னோட வாழ்க்கைக்கு எடுத்துக்க போறியா? உன்னோட புத்திசாலித்தனத்தான பொழைக்கணுன்றத நான் உனக்கு சொல்லி தான் புரியணும்னு அவசியம் இல்லை. நான் உனக்கு நிறையவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே மனசில் வச்சுட்டு அங்கே போய் நீ வாழணும். அந்த கிங் உன்னோட முந்தானையில் தான் இருக்கணும். அது உன்னோட திறமையில தான் இருக்குது. அண்ட் பிஸ்னஸ் எத்திக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீ எந்த இடத்துல இருக்கியோ அந்த எத்திக்ஸை நீ ஃபாலோ பண்ணணும். அதுதான் நீதியும், அதுதான் தர்மம். இப்போ நீ ஒரு பணிப்பெண்ணாக இருந்தால் அந்த எத்திக்ஸை நீ ஃபாலோ பண்ணலாம். ஆனால் நீ இப்போ ஒரு கான்கியூபனாக போகும்போது அந்த எத்திக்ஸை நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். உன்னோட முழு மனசோட நீ அந்த கிங்குக்கு சேவை பண்ணி தான் ஆகணும். அதுதான் நம்மளோட எத்திக்ஸ். அப்புறம் நான் இங்கே இன்னும் ஒன்று தெளிவாக சொல்லிக்கிறேன்டா. அந்த காலத்தில் அந்த புறத்து இளவரசிகளுக்குன்னு நிறைய ரெஸ்பெக்ட் இருக்கும். அவங்கள யாரும் மிஸ்ட்ரீட்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த நாட்டிலே நிறைய ரெஸ்பெக்ட் இருக்கும். அவங்க எங்கே போனாலும் ஒரு குயினுக்கு எவ்வளோ மரியாதை தருவாங்களோ அதில் முக்கால்வாசி மரியாதை அந்த புறத்து இளவரசிகளுக்கும் கிடைக்கும். ஸோ அவங்க வந்து அஃபீஷியலாக அவருக்கு வந்து சேவை பண்ணுறவங்க. அதனால அவங்கள யாரும் மிஸ்ட்ரீட்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ பயப்படாதீங்கன்னு. ஓகே ஆர்மிஸ், பேக் டு த ஸ்டோரி. இப்படி தான் வயனோட அம்மாவும் அந்த டான்ஸ் டீச்சரும் வயனுக்கு நிறைய புத்தி எல்லாம் சொல்லித்தராங்க. அண்ட் டான்ஸ் டீச்சர் அவங்களோட எத்திக்ஸையும் சொல்லித்தராங்க. அதை அவங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி வயனுக்கும் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி ஃபைனலி எல்லாம் ரெடியாகி வயனும் போகிறா. வயனோட க்ளோத்ஸும் 2 மெய்ட்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. அப்போது அங்கே இருக்க எல்லாருமே உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. அங்கே இருக்க பணிப்பெண்கள்லாம் குசு குசுன்னு பேசிகிட்ருக்காங்க. இவளுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குது, ரொம்ப கொடுத்து வச்சவ தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி பேசிகிட்ருக்காங்க. உங்களுக்கு அதெல்லாம் காதில் விழுது. இருந்தாலும் அங்கே இருக்க எல்லாருமே உங்களை பார்க்குற விதம் வந்து உங்களுக்கு பிடிக்கல. ஃபைனலி கிம் எம்பையரோட அவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க சைடு போய் நிற்கிறீங்க. சாரா வந்து உங்களே தான் பார்த்துட்ருக்கா. உங்களுக்கு வந்து அவளோட கேஸ் உங்கள் மேலே இருக்குதுன்னு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நீங்கள் ஹெட் டவுன் பண்ணி ஒரு கில்ட்டான்னு நின்றுட்டுருக்கீங்க. சரி, எங்களுக்கு நேரமாகுது, நாங்கள் கிளம்புறோம். சரிங்க குயின் அப்படின்னு சொல்லிட்டு ஜோய் எம்பையரில் இருக்கவங்கெல்லாம் பவ் பண்ணுறாங்க. ஆரம்க்கு வந்து செம்ம கடுப்பாகுது. ஆரம் வந்து ஒரு வெக்ஸாக உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. டே வந்து இது எல்லாமே நோட் பண்ணுறாரு. இருந்தாலும் ஒரு ஸ்மிர்க் பண்ணிவிட்டு கிளம்பலாம், டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு கம்பீர குரலில் சொல்கிறாரு. அவ்வளோதான், அங்கே இருக்க எல்லாருமே ஃப்ளின்ச் ஆகி எல்லாருமே உள்ள வண்டியில் ஏறி உட்காடுறாங்க. ஜங்குக் சரிங்க கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வராரு. அவரும் உங்கள் கிட்ட வந்து போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் ஹெட்டப் பண்ணி அவரை பார்க்குறீங்க. அப்புறம் அங்கே இருக்க ஒரு கார்ட்டில் போய் உட்காடுறீங்க. ஜங்குக் தான் அதை ட்ரைவ் பண்ணுறாரு. நீங்கள் சைலண்ட்டாக உட்காந்துட்டு வரீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படி போகிறது. நீங்கள் டேவை பார்த்தது, அந்த காட்டுக்குள்ளே நடந்ததெல்லாம் இதே தான் யோசிச்சுட்ருக்கீங்க. நான் அந்த காட்டுக்குள்ளே போயே இருக்கக்கூடாது, அவரை பார்த்துருக்கக்கூடாது, இதெல்லாம் நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஐஸை வைப் பண்ணிகிட்டே போகிறீங்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. இல்லை, எதுக்காக இப்போ அழுதுகிட்டே வரீங்க? அதனால தான் கேட்டேன். இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஐஸில் வைப் பண்ணுறீங்க. அப்போ ஜங்குக்கு டர்ன் பண்ணி உங்களை பார்க்குறாரு. இப்போ எதுக்காக அழுதுட்டு வரீங்க? என்னாச்சு? எது இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம். இல்லை ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, எதை நினச்சி அழுகாத. இப்போ உனக்கு என்ன கஷ்டம்? அங்கே வந்து நீ பாட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம்.
இங்கே இருக்க மாதிரி உன்னை யாரும் அங்கே கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட சொல்லு, நான் எல்லாமே உனக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன், சரியா? ஆனால் இந்த மாதிரி அழுகாத, இது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்கள் நாட்டில் இருக்க பெண்கள் இந்த மாதிரி அழுகிறது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதுவும் நீ நான் எங்கள் அரண்மனைக்கு வரப்போகிற, இந்த மாதிரி அழுதுட்டு இருந்தேன்னா மெயினாக கிங்குக்கு சுத்தமாக பிடிக்காது அழுகிறது, புரியுதா? புரியுது. சரி, கண்ணத்தோட அப்போ நீங்கள் ஐஸ் வைப் பண்ணுறீங்க, அவர் உங்கள் ஃபேஸே தான் பார்த்துட்ருக்காரு. சரி அப்படின்னு சொல்லி டர்ன் பண்ணி ஹார்ஸ் ரைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபைனலி நீங்கள் கிம் டைனாஸ்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க. அங்கே இருக்க ஊர்களுக்குள்ளே போயிட்டுருக்கீங்க. அந்த ஊரெல்லாம் பார்க்கவே சூப்பராக இருக்குது. அங்கே இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப செழிப்பாக வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு அவங்களோட பில்டிங்கை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊருக்குள்ளே போய் கிங்கோட கேஸ்டலுக்கும் போகுது. அந்த கேஸ்டல் பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக பெருசாக இருக்குது. இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் இருந்த பேலஸோட இது டபுள் ட்ரிபிள் மடங்கு பெருசு. நீங்கள் அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே என்ட்ராகி அந்த கேஸ்டில் ரீச் பண்ணவே ½ hour ஆகுது. அவ்வளோ பெரிய கேஸ்டில். ஃபைனலி நீங்களும் உங்களோட அந்த சேரட்லேருந்து கீழே இறங்குறீங்க. அந்த பேலஸை நீங்கள் வாயை திறந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் கிட்ட வந்து அப்படின்னு ஜங்குக் சொல்கிறாரு. நீங்கள் ஃப்ளின்ச் ஆகி பார்க்குறீங்க. அவருக்கு உங்களை பார்த்தாவே ரொம்ப சிரிப்பாக வருது. நீங்கள் சும்மா பயந்துகிட்டே இருக்கீங்களா, அதனால் அவருக்கு சிரிப்பாக இருக்குது. போகலாமா உள்ள? அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ நீங்கள் அந்த பேலஸ்க்கு உள்ளேயும் போகிறீங்க. அந்த பேலஸ்குள்ளே போனால் உங்களுக்குன்னு ஒரு பெரிய ரூம் அலாட் பண்ணுறாங்க. அந்த ரூமை பார்த்தாவே உங்களுக்கு ஸ்டன்னிங்காக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா? இல்லை எதுவும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மெய்ட் சொல்கிறாங்க. நீங்களும் அவங்கள பார்த்து ஹெட்டு நோட் பண்ணுறீங்க. அங்கே வந்து உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே அந்த ரூமில் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஃபைனலி இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஈவினிங் இருக்கும். நீங்கள் அந்த ரூம்குள்ளே இருந்து உங்களுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லி அந்த பால்கனியில் வந்து நின்றுட்டுருக்கீங்க. அப்போது நீங்கள் அந்த பால்கனிலேருந்து கீழே பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே கிரவுண்ட் மாதிரி இருக்குது. அங்கே வந்து டேவும் ஜங்குக் அப்புறம் சில பேரெல்லாம் நின்று ஏதோ டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அங்கேருந்து டேவே தான் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் வந்து அங்கே நின்று டேவை பார்க்குறத டே வந்து டக்குன்னு டர்ன் பண்ணி உங்களை பார்த்துட்டாரு. நீங்கள் அவரை பார்த்தோன்னே ஸ்டன் ஆகிட்டீங்க. நீங்கள் ஃப்ளின்ச் ஆகி உடனே உள்ளே ஓடி போயிட்டீங்க. அவர் அங்கேருந்து உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் அங்கே உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கீங்க. கிங் அவள் ரொம்ப பயப்படுறா. என்ன? ஆமாம், வரும்போதெல்லாம் அழுதுகிட்டே வந்தா. நான் ஏதாவது பேசினாவே ரொம்ப பயப்படுறா. ஆமாம், அவளுக்கு ரொம்ப பயம், எதை பார்த்தாலும் பயம். அப்போ அவளோட முகத்தை பார்க்கணும், அவள் பயப்படும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து ப்ளஷ் ஆகுறாரு. அதை பார்த்தோன்னே ஜங்குக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்குது. இது நம்மளோட கிங் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸை பார்க்குறாரு. நிஜமாகவே இது உங்கள் மூஞ்சி தானா, இல்லை எங்கேயாவது இருந்து வாடகைக்கு வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதை பார்த்தோன்னே டேக் ஸ்மைல் வருது. வயன் எந்த ரூமில் தங்கியிருக்கா? கிழக்கு பக்கம் இருக்க ரூமில். என்னை அங்கே கூட்டிகிட்டு போங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மெய்டு வந்து சாராவை அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. சாராவும் ரொம்ப கோவமாக வந்துட்டுருக்கா. அப்போ உங்களோட ரூம் டோரை நாக் பண்ணுறாங்க. நீங்களும் எழுந்து நிற்கிறீங்க. சாரா தான் உள்ளே வரா. சாராவை பார்த்தோன்னே உங்களுக்கு கை காலெலாம் ஷிவர் ஆகுது. நீங்கள் அவளை பயந்துகிட்டே பார்க்குறீங்க. வயன் பிரின்சஸ். அவள் வந்த உடனே உங்கள் கன்னத்தில் ஒரு பெரிய ஸ்லாப் கொடுக்குறா. நீங்கள் அப்படியே சீக்கில் கையை வச்சுட்டு ஷாக்கிங்காக அவளை பார்க்குறீங்க. வயன், என்ன இதெல்லாம்? எப்படி ஒன்று அவருக்கு தெரியும்? என்ன பண்ண நீ? வந்து 2-3 நாளில் என்ன வயன் பண்ண? எதையாவது பேசி மயக்கிட்டியா? சாரா, இல்லை நான் எதுவும் பண்ணல. அப்புறம் எப்படி அவருக்கு உன்னை தெரியும்?
கரெக்டாக வயன்னு சொல்கிறாரு. உன்னை கூட்டிகிட்டு வரத்துக்காக என் அண்ணா கிட்ட அவ்வளோ பேசுகிறாரு. இதெல்லாம் என்ன நல்லாவா இருக்குது? கண்டிப்பாக உனக்கு அவர் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. என்ன பண்ண வயன், என்ன பண்ண? மயக்கிட்டியா? நான் கடைசியில் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சிடும் அது நடந்துருச்சா? என் அண்ணனோட வாழ்க்கை தான் கெடுக்க போகிறேன்னு நினச்சா கடைசியில் என் வாழ்க்கையை கெடுத்துட்டியா வயன்? சாரா, இல்லை இல்லை, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் எதுவுமே பண்ணலை. பண்ணலை. நல்லா மயக்கிட்ட. எப்படி மயங்கினார் தெரியல. என் பேரை அவருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. ஆனால் உன் பேரை கரெக்டாக சொல்கிறாரு வயன்னு. கேட்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா வயன் எனக்கு? சாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவகிட்ட போகிறீங்க. அவள் உடனே பேக்கரில் போகிறா. வயன் ப்ளீஸ் அங்கே நில்லு. எனக்கு அவன் மூஞ்சியை பார்த்தாவே சுத்தமாக பிடிக்கல. எனக்கு இரிட்டேட் ஆகுது. இனிமேல் என் மூஞ்சிலே முழிச்சிடாத. முடிஞ்சால் இங்கேருந்து எங்கேயாவது போயிடு. என் வாழ்க்கையை விளையாடுறதுக்குனே வந்திருக்க நீ. என்னோடய கணவர் அவர் எப்போவும் எனக்கு மட்டும்தான் இருக்கணும்னு நான் நினைப்பேன். ஆனால் நான் கல்யாணம் பண்ண முதல் நாளே நீ எனக்கு துரோகம் பண்ண வந்துட்ட. உன் வித்தையெல்லாம் உன்னோட வச்சுக்கோ, அவர்கிட்ட காட்டாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. நீங்கள் கன்னத்தில் கையை வச்சுட்டு டியர் ஐஸோடு அவளை பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, நைட்டும் ஆகுது. நீங்கள் இன்னமும் அழுதுட்டு உங்கள் பெட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ அவங்க 2 பணிப்பெண்கள் வராங்க. நீங்கள் அவங்கள பார்த்து உங்களோட ஐஸை வைப் பண்ணுறீங்க. வயன், உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இல்லை, எனக்கு எதுவும் வேணாம். இல்லை, வந்ததுலேருந்து வெறும் வயிற்றோடு இருக்கீங்க, ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டை கொடுக்குறாங்க. இல்லை ப்ளீஸ், எனக்கு வேணாம். வேணாம்மா. சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போனோன்னே இன்னும் 2 பேர் வராங்க. உங்களை குளிக்க சொல்லி ரெடியாக சொன்னாங்க. எதுக்குன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களை ரெடி பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குளிக்க வச்சு உங்களை ரெடி பண்ண வச்சிட்ருக்காங்க. நீங்கள் சைலண்ட்டாக அவங்களே பார்த்துட்ருக்கீங்க. அவங்களும் உங்களோட ஹேர்லலாம் இந்த புகையெல்லாம் போடுவாங்கள்ல, அதெல்லாம் போட்டுட்ருக்காங்க. உங்களோட கை கால் உங்கள் ஃபேஸ்ன்னு சொல்லி என்னென்னமோ அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் மேலெல்லாம் பர்ஃப்யூம்லாம் ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. ஃபைனலி உங்களை ஃபுல்லு ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. அவங்க உங்களை வைட் ஐஸில் பார்த்துட்ருக்காங்க. வாவ், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. இவ்வளோ அழகான ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்களை பப்பி ஐஸில் பார்த்துட்டு ஹெட்டை நோட் பண்ணுறீங்க. சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் போயிட்டாங்க. நீங்கள் அங்கே இருக்க பெட்டில் சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ அந்த அதர் சைட் பார்த்தோம்னா சாராவையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சாரா பக்கத்தில் வந்து குயின் தான் நின்றுட்டுருக்காங்க, அதாவது டேவோட அம்மா. அவங்க ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுட்டு சாராவை பார்த்துட்ருக்காங்க. சாராவும் ஷை ஆகிட்டே உட்காந்துட்ருக்கா. அவளையும் ரொம்பவே அழகாக ரெடி பண்ணிடுறாங்க. அவளும் ரெடியாகி நின்றுட்டுருக்கா. அடடே, நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்படுறா. அப்போ குயின் வந்து அவள் கிட்ட போய் அவளோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறாங்க. நீ என்னோடய பையனை இந்த நாட்டோட கிங்கை சந்தோஷமாக வச்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சிரிக்கிறாங்க. சாரை வந்து செய்ய ஹெட் நோட் பண்ணுறா. இதை வந்து நான் இப்போவே கேட்குறது எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஆனால் இது உன்னால் தான் முடியும். இந்த நாட்டுக்கு ஒரு பிரின்ஸை பெற்று தரணும். நீ பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. கூடிய சீக்கிரம் நாங்கள் ஒரு பிரின்ஸை எதிர்பார்க்குறோம். இந்த அரண்மனையில் ஒரு குழந்தையோட சத்தம், அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி நான் போகிறேன், என் பையன் வருவான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அது கேட்டு சாராவுக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. அவள் ஷையாக ஹெட் டவுன் பண்ணுறா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவள் அங்கே இருக்க பெட்டில் போய் உட்கார்றா. அந்த பெட்டெல்லாம் பார்த்தா ஃபுல்லு ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கு. அந்த ரூமே ஃபுல்லு கேண்டில்ஸ் எல்லாம் ஏற்றி வச்சு பார்க்குறக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. அவளும் ஏதேதோ திங்க் பண்ணிவிட்டு ஷையாக ஸ்மைல் பண்ணிவிட்டு
அங்கே இருக்க பெட்டில் உட்காந்துட்ருக்கா. இப்போ டேவை காட்டுறாங்க. டே வந்து ஒரு ரூமில் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்காரு. ஒரு பக்கத்தில் ஜங்குக் தான் இருக்கார். ஆஸ் யூஷுவல் இப்போ டேவை கலாச்சிட்ருக்காரு. சரிங்க கிங், ஜோசியர் சொன்ன டைம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரின்னு சொல்லிட்டு டே வந்து ரொம்ப கம்பீரமாக அந்த ரூம்லேருந்து வெளியே வராரு. அவரோட ஃபேஸில் ஒரு சின்ன ஸ்மைல் இருக்குது. அதை வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு கோல்டு ஃபேஸோடு தான் போயிட்டுருக்காரு. அப்போ டே வந்து அந்த பேலஸில் இருக்க ஈஸ்ட் சைடு தான் போயிட்டுருக்காரு. அப்போ ஜங்குக்கு வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. கிங், இந்த பக்கம் எங்கே போயிட்டுருக்கீங்க? என்ன கேள்வி இது? வயன்கிட்ட. கிங், நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்காக குயின் அவங்களோட ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. யார்? சாராவா? ஆமாம், அவங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் குயின் அவங்களோட ரூமுக்கு போய் அவங்கள பார்த்துட்டு வந்தாங்க. நீங்கள் அங்கே போகிறது தான் ரொம்ப நல்லது. என்ன, எனக்கே ரூல்ஸ் போடுறீங்களா? இல்லை கிங், நீங்களே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கல்யாணம் பண்ண மனைவி குயின் தான். நீங்கள் அவங்கள விட்டுட்டு இப்போவே அந்த புறத்தில் இருக்க வயனை பார்க்குறது நல்லதில்லை. ஜங்குக், எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு. நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஜங்குக்கு வந்து ஸ்டாப் ஆகிட்டாரு. சரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாரு. டேவும் ஒரு டீப் சை பண்ணிவிட்டு உங்கள் ரூம் இருக்க சைடு தான் டேர்ன் பண்ணுறாரு. டேஹாங், எங்கே போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸு. டே வந்து டேர்ன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா ராஜமாதா தான் நின்றுட்டுருக்காங்க. பாட்டி, எங்கே போயிட்டுருக்க? இந்த பக்கம். சும்மாவா? நீ எங்கே போகிறன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? டேயாங், தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்ருக்க. இன்றைக்கே நீ ஒன்றும் அவளை போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. உனக்காக உன்னோட மனைவி அவளோட ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. நீ அங்கே போகிறது தான் சரி. ஒழுங்கா உன்னோட மனைவி இருக்க ரூமுக்கு போயிடு. ராஜமாதா, அது வந்து டேயாங், நான் சொல்கிறத கேளு. அரண்மனையில் இருக்க எல்லாருக்கும் இதெல்லாம் தெரிய வந்துச்சுன்னா இது வெளியே பரவிடும். அது ரொம்ப தப்பாகிடும். நீ ஃபஸ்ட்டு குயினை போய் மீட் பண்ணு. அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச யாராக இருந்தாலும் அடுத்த நாள் மீட் பண்ணு போ அப்படின்னு சொல்கிறாங்க. டேக் வந்து வேறு வழியே இல்லை. அவர் ஃபைனலாக உங்கள் ரூம் ஒன்ஸ் பார்த்துட்டு சாரோட ரூமுக்கு போகிறாரு. இவனை அப்படின்னு சொல்லிட்டு ராஜமாதாவும் அங்கேருந்து அவங்களோட ரூமுக்கு போயிட்டாங்க. அப்போ டே வந்து திரும்பவும் ரிட்டன் வராரு. ராஜமாதா போகிறதே பார்க்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சை பண்ணிவிட்டு திரும்ப உங்கள் ரூம் இருக்க சைடு ஒரு பெரிய ஸ்மைலோட ஓகேடா, இதோட நம்ம இந்த எபிசோடை முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டில் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்கள. ஸோ உங்களோட ஒப்பீனியன் தான். இதுக்கு மேலே ஸ்டோரியை ஷார்ட்டாக முடிக்கலாமா இல்லை கொஞ்சம் லாங்காக போகும்? அதுக்குன்னு செகண்ட் ஒய்ஃப் அளவு லாங்காக போகாது. ஓகேடா, நீங்கள் என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஆர்மீஸ்.